டெல்லி கொடுத்த கிரீன் சிக்னல். 35 தொகுதிகள், இரட்டை இலக்க எம்எல்ஏக்கள், 64 தொகுதிகள். இன்னும் 2 நாட்களில் வெளியாக போகும் ரகசிய பட்டியல். தமிழக அரசியல் களம் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் மாற்றத்தின் நுழைவு வாயிலில் நிற்கிறது. வரப்போகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான மெகா கூட்டணியின் தொகுதி பங்கீடுகள் அனைத்தும் 191% உறுதி செய்யப்பட்டுவிட்டன. டெல்லி மேலிடத்தின் நேரடி பார்வையில் தமிழகத்தின் ஒவ்வொரு தொகுதியையும் அலசி ஆராய்ந்து வகுக்கப்பட்ட அந்த ரகசிய வியூகம் இப்போது வெற்றி கணியாக கணிந்து நிற்கிறது. இன்னும் 2 நாட்களில் அதிகாரப்பூர்வமாக வெளியாக போகும் அந்த மெகா தொகுதி பட்டியல் தமிழக அரசியலின் திசையையே மாற்றப்போகும் ஒரு புதிய விடியலாக அமையும். இந்த தேர்தல் சாதாரணமான ஒன்றல்ல. இது தேசியமும் தமிழகத்தின் வளர்ச்சியும் கைகோர்க்கும் ஒரு வரலாற்று தருணம். டெல்லி சாணக்கியர்கள் வகுத்துள்ள அந்த பக்காவான திட்டத்தின்படி இந்த முறை பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்காக மொத்தம் 64 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் குறிப்பாக பாஜக தலைமையிலான தாமரை சின்னத்தில் 35 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் பாஜக நேரடியாக 29 தொகுதிகளில் தனது பலத்தை நிரூபிக்க களம் காண்கிறது. இது தவிர புதிய நீதி கட்சிக்கு 1 தொகுதி, ஐஜேகேவிற்கு 2 தொகுதிகள், பெருந்தலைவர் மக்கள் கட்சி மற்றும் தமாமுக ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கப்பட்டு தாமரை சின்னத்தின் கீழ் ஒரு மாபெரும் கூட்டணி உருவெடுத்துள்ளது. கூட்டணியின் மற்ற பலமான அங்கங்களாக பாமக 17 தொகுதிகளில், மாம்பழ சின்னத்திலும், அமமுக 8 தொகுதிகளிலும், குக்கர் சின்னத்திலும் மற்றும் தமாக 4 தொகுதிகளிலும் தனது சின்னத்திலும் களம் காண்கின்றன. பாஜக அதிமுக தலைமையிலான இந்த மெகா கூட்டணியின் பலம் மற்ற அரசியல் கட்சிகளின் அடித்தளத்தையே ஆட்டம் காண வைத்துள்ளது. தமிழக சட்டமன்றத்திற்குள் முதன்முறையாக இரட்டை இலக்க பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் நுழைய போகிறார்கள் என்பது இப்போது உறுதி செய்யப்பட்டுவிட்டது. இது வெறும் அரசியல் கணிப்பு மட்டுமல்ல. டெல்லி மேலிடம் மேற்கொண்ட கள ஆய்வுகளும் உளவுத்துறையின் ரகசிய அறிக்கைகளும் சொல்லும் உண்மை. உளவுத்துறை அறிக்கையின்படி 15 முதல் 20 தொகுதிகளில் பாஜகவின் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக மக்கள் இன்று ஊழலற்ற, நேர்மையான மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தேசிய தலைமையை தமிழகத்திலும் எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பின் வெளிப்பாடுதான் இன்று தமிழகம் முழுவதும் வீசும் இந்த தாமரை சுவாச காற்று. வாரிசு அரசியலால் முடங்கி கிடக்கும் தமிழகத்தை மீட்டெடுத்து இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக மாற்றுவதற்கான அஸ்திவாரம் இந்த தேர்தலில் போடப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கும் தேர்தலாகவும் தேசிய நீரோட்டத்தில் தமிழகத்தை இணைக்கும் தேர்தலாகவும் அமையப் போகிறது. தேசியமும் தெய்வீகமும் ஒன்றிணைந்து 2026 ஒரு மாபெரும் வெற்றியை படைக்கப் போவது உறுதி. அந்த அதிரடியான தொகுதி பட்டியல் இன்னும் 2 நாட்களில் உங்கள் முன்னே வரப்போகிறது. தமிழகத்தில் தாமரை மலர்வதையும் ஒரு புதிய அரசியல் புரட்சி ஏற்படுவதையும் இனி யாராலும் தடுக்க முடியாது. மாற்றத்திற்காக காத்திருங்கள். வெற்றி செய்தியுடன் பட்டியல் வரப்போகிறது.